ரா. முருகவேல் அவர்களால் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட நாவல் எரியும் பனிக்காடு பாகம் 4. கருப்பனும் வள்ளியும் தங்களைப் போல ஊருக்கு போக முடியாத இன்னும் 20 கூலிகளோடு இன்னொரு ஆண்டு வேலை செய்வதற்கு பதிவு செய்யப்பட்டனர். சென்ற ஆண்டு நடைமுறையே இந்த ஆண்டும் பின்பற்றப்பட்டது. சங்கரபாண்டியனும் அவன் மனைவியும் கிராமத்துக்கு புறப்பட்டு சென்றனர். பிப்ரவரி மாதம் முடிந்த பின்பு சங்கரபாண்டியன் ஏராளமான கூலிகளோடு திரும்பி வந்தான். திரும்பி வந்தவர்களில் முத்தையா குடும்பம் இல்லாததை கண்டு கருப்பனும் வள்ளியும் ஏமாற்றமடைந்தனர். முத்தையா குடும்பம் இருந்த இடத்தில் கோவிந்தன் என்ற புதிய கூலியின் குடும்பம் அமர்த்தப்பட்டது. கோவிந்தனின் மனைவி மாரியாயி மற்றும் அவர்களது 2 வயது பெண் குழந்தையோடு அவன் தம்பி ராஜாவும் வந்திருந்தார்கள். அந்த ஆண்டு ஆனைமலைகளில் மலேரியா கோரதாண்டவம் ஆடியது. ஒரு நாள் கருப்பன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உடனடியாக மருத்துவமனைக்கு போகும்படி வெள்ளையனிடமிருந்து செய்தி வந்தது. பதறி போய் மருத்துவமனைக்கு ஓடிய கருப்பன் வள்ளி அரை நினைவாக கிடப்பதை கண்டான். அவளுக்கு விட்டு விட்டு வலிப்பு வந்து கொண்டிருந்தது. அவளோடு வந்திருந்த 2 பெண்கள் அவளை அசையாமல் பிடித்து கொண்டிருந்தார்கள். கொழுந்து கிள்ளி கொண்டிருக்கும் போது நடுங்குகிறது என்று சொன்னவள் வலிப்பு வந்து கீழே விழுந்து விட்டாள். அவளுக்கு ஊசி போடப்பட்டுள்ளது என்றார்கள். வள்ளிக்கு கருப்பனை அடையாளமே தெரியவில்லை. கருப்பன் வந்தவுடன் மற்ற பெண்கள் வேலைக்கு திரும்பினார்கள். வள்ளிக்கு ஊசி போடப்பட்டு கொஞ்சம் சுய நினைவு வந்ததும் கருப்பனை கண்டு கொண்டு தேம்பினாள். கருப்பன் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாலும் அவன் உடல் விம்மலால் குலுங்கி கொண்டிருந்தது. இன்னொரு முறை வலிப்பு வர வள்ளி நினைவிழந்தாள். 3 வாரங்களாக பல்வேறு அபாய கட்டங்களில் இருந்த வள்ளி ஒரு வழியாக தேறினாள். 5 நாட்கள் மட்டும் வள்ளியால் ஓய்வெடுக்க முடிந்தது. பின்பு வெள்ளையன் நச்சரிக்க தொடங்கிவிட்டான். 1 மாசமா நீ வேலைக்கு போகல. கருப்பனும் 10 நாளா வேலைக்கு போகல. உடனே வேலைக்கு கிளம்பலனா கணக்கு தீர்க்கிற அன்னைக்கு கையில எதுவுமே கிடைக்காது. எழுந்து நிற்கவே முடியாமல் இருந்த வள்ளி வேலைக்கு கிளம்பினாள். காலங்கள் கடந்தன. வருட இறுதியில் வந்த பண்டிகை வழக்கமான கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. கணக்கு முடிக்கப்படும் நாள் வந்தது. வள்ளி நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் இருவருக்கும் ஊருக்கு போகிற அளவுக்கு பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லை. எனவே 20 ரூபாய் கையில் வாங்கிய போது போன ஆண்டு இருந்த ஏமாற்றமும் விரக்தியும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. இருந்தாலும் 2 ஆண்டுகளாக தங்களை ஊருக்கு போக விடாமல் பிடித்து ஆட்டி வரும் துரதிர்ஷ்டத்தை நினைத்து வருத்தமடைந்தார்கள். கருப்பன் சங்கரபாண்டியனுக்கு தர வேண்டியிருந்த 10 ரூபாயை கொடுத்து விட்டான். மாட்டுக்கறி கடைக்காரனுக்கும் வேறு ஒரு சிறிய கடன்காரனுக்கும் கொடுத்த பின்பு கருப்பனிடம் 5 ரூபாய் தங்கியது. எனக்கு மட்டும் காய்ச்சல் வராம இருந்திருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாமே. வள்ளி வாய்விட்டு புலம்பினாள். மறுநாள் மேஸ்திரி கருப்பனை அழைத்து சொன்னான். ஏலே கருப்பா, 2 வருஷமாச்சு. இப்போ கூட உன்னால வீட்டுக்கு போக முடியல. பார்த்தா பாவமா இருக்கு. ஊருக்கு போய் 1 மாசம் இருந்தானா சொந்த ஊரு காத்து வள்ளியை சுத்தமா சரியாக்கிடும். உனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு தோணுது. ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ உனக்கு 20 ரூபாய் அட்வான்ஸ் தாரேன். ஊருக்கு போய் 1 மாசம் இருந்துட்டு வாரியா? அப்புறம் நீ எஸ்டேட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு நானே ஏற்பாடு பண்ணி தரேன். கூட ஏதாவது பணம் வேணும்னா கயத்தாரில் இருக்கிற ஏஜென்ட்கிட்ட சொல்லி தர சொல்றேன். என்னெல்லாம் சொல்ற? கருப்பனின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அம்மாவின் முகமும் மயிலோடையும் படம் போல் கண்முன் ஓடியது. தொங்கி போயிருந்த அவன் முகத்தில் பளிச்சிட்ட ஒளியைக் கண்டு ஊக்கம் பெற்ற சங்கரபாண்டியன் தொடர்ந்து கரைக்கத் தொடங்கினான். ஊருக்கு போகணும்னா நாளைக்கே புறப்படு. நம்ம கூலிங்க கொஞ்சம் பேர் போறாங்க. அவங்களோடு நீயும் சேர்ந்து போகலாம். சரி என்ற சொல் தொண்டைக்குழி வரை வந்துவிட்டது. எப்படியோ தன்னை அடக்கி கொண்டு மனைவியையும் கேட்டுவிட்டு மறுநாள் பதில் சொல்வதாக சொல்லிவிட்டான். வள்ளியிடம் சென்ற கருப்பன், இதை ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? அம்மாவையும் அக்காவையும் பார்த்து 2 வருஷமாச்சு. இப்போவும் போகலைன்னா பெத்த கிளவி செத்தே போயிடும். நமக்கும் ஊரை பார்த்த மாதிரி இருக்கும். சரி போலாம். வள்ளி தன்னை மறந்து சொல்லிவிட்டாள். கருப்பனுக்கு உற்சாகத்தில் தலைகால் புரியவில்லை. இப்பொழுதே மேஸ்திரியிடம் சென்று எல்லா ஏற்பாடும் செய்து வருவதாக கூறி கிளம்பினான். திடீரென்று எதையோ நினைத்து கொண்ட வள்ளி சட்டென்று கருப்பனின் கையை பிடித்து இழுத்தாள். மாமா கொஞ்சம் நில்லு. கொஞ்சம் அமர யோசிச்சு முடிவு பண்ணலாம் என்றாள். ஏன், உனக்கு என்னாச்சு? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மேஸ்திரி கொடுக்கறத வாங்கினா இங்கே திரும்பி வந்துதானே ஆகணும். கருப்பன் கல்லாய் சமைந்து விட்டான். ஊர் திரும்ப வேண்டும் என்ற தவிப்பில் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. வர்ற வருஷம் காய்ச்ச வந்தா கூட தாங்கிக்கிட்டு வேலை செஞ்சா ஊருக்கு போகிறதுக்கு நம்ம கையில் பணம் வந்துடும். ஒரு வயலுக்கும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஊருக்கு திரும்பிடலாம். இன்னொரு வருஷம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு வேலை செய்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றாள் வள்ளி. மறுநாள் கருப்பன்
தாங்கள் இன்னொரு வருடம் இங்கேயே இருக்கப் போவதாக சங்கரபாண்டியனிடம் சொல்லிவிட்டான். எனவே இன்னொரு ஆண்டு பணி செய்ய அவர்கள் பதிவு செய்யப்பட்டனர். 3வது ஆண்டு தொடங்கியது. அந்த ஆண்டும் கடும் வயிற்றுப்போக்கு கொள்ளை நோயாக பரவியது. அதோடு படுபயங்கரமான மலேரியா காலமும் வந்தது. வள்ளி கடுமையான காய்ச்சலுக்கு ஆளானாள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவளுக்கு தினமும் மருந்து வழங்கப்பட்டது. காய்ச்சலைப் போலவே மருந்தையும் அவளால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. கருப்பன் கெஞ்சியும் மிரட்டியும் வற்புறுத்தியும் அவளை அந்த கசப்பு மருந்தை குடிக்க வைத்தான். கருப்பனையும் காய்ச்சல் தாக்கியது. ஆனால் அவன் மருத்துவமனைக்கு சென்று ஊசி போட்டுக்கொண்டு நேராக வேலைக்கு சென்று விட்டான். ஒரு நாள் கூட வேலையை இழப்பதில்லை என்றும் வருட கடைசியில் வீட்டுக்கு போகும் அளவுக்கு சம்பாதித்தே தீருவது என்றும் தீர்மானமாக உறுதி பூண்டிருந்தான். நாட்கள் கடந்து ஏப்ரல் மாதமும் வந்தது. கனத்த மழை பெய்தது. 10 நாட்களில் தேயிலை புதர்களில் பெரும் எண்ணிக்கையில் அரும்புகள் தோன்றின. கொழுந்து கிள்ளுபவர்களுக்கு வேலை ஓயவே இல்லை. அந்த ஆண்டு சீசன் மிகவும் நன்றாக இருந்தது. கணக்கு தீர்க்கும்போது கூலிகளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று மேஸ்திரிகள் கூலிகளை உற்சாகப்படுத்தினார்கள். கனமழை கொட்டிக்கொண்டே இருந்தது. அதற்காகவே காத்திருந்தது போல் அட்டைகள் படைப்படையாக திரண்டு வந்து தங்கள் பங்கிற்கு கூலிகளின் இரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கின. நாட்கணக்காக அவர்களால் சூரியனையே பார்க்க முடியவில்லை. நாட்கள் வாரங்களாகின. ஆனால் மழை நிமிட நேரமும் நிற்கவில்லை. இருண்ட வானத்தின் கீழே ஆற்றில் பொங்கி பாய்ந்தோடிய வெள்ளத்தின் பேரோசையை 1 மைல் தொலைவில் இருந்தே கேட்க முடிந்தது. இரவு பகலாக சுழன்றடித்த மழைக்கும் அசுர வேகத்தில் வளர்ந்த களைகளுக்கும் ஒரு முடிவே இல்லை போல தோன்றியது. கூலிகளின் லயன்கள் முழுவதும் நோயாளிகளால் நிரம்பி போயின. கருப்பன் ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் வேலைக்கு சென்றான். கணக்கு தீர்க்கும் நாள் வரை வேலை செய்ய வேண்டுமென்று தீர்மானகரமான உறுதி அவனை உந்தி தள்ளி கொண்டிருந்தது. ஆனால் நேர்த்திக்கடன் கழிப்பது போல பாட்டிலாக கசந்து குமட்டி கொண்டு வந்த அந்த மருந்தை விழுங்கிய போதிலும் மேலும் மேலும் வள்ளி பலவீனமடைந்து வந்தாள். அவளுக்கு சத்தான உணவு அளிக்கும்படி டாக்டர் கருப்பனிடம் கூறினார். எனவே கருப்பன் அலுவலகத்தில் 5 ரூபாய் பெற்று அவளுக்கு தினமும் சிறிது பால் வாங்கி கொடுத்து வந்தான். நல்ல உணவும் மருந்துகளும் கொடுக்கப்பட்ட பின்பும் வள்ளியின் உடல்நிலையில் எந்த மாற்றமும் தெரியவே இல்லை. உடல் முழுவதும் மெலிந்து கொண்டே வந்தது. புதிதாக வேலைக்கு சேர்ந்த மருத்துவர் வள்ளியை பரிசோதித்தார். கருப்பனை தனியாக அழைத்துச் சென்று அவள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் மற்றவற்றை கடவுள் பொறுப்பில் விட்டுவிட வேண்டும் என்றும் சொன்னார். பல நாட்களுக்கு முன்பே இவளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே காலம் கடந்து விட்டது. ஆனால் என்னால் முடிந்ததையெல்லாம் செய்கிறேன் என்றார். கருப்பன் டாக்டரின் காலை தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டான். ஐயா, எங்களை உங்கள் புள்ள மாதிரி நினச்சிக்குங்க. எப்படியாவது அவளை காப்பாற்றுங்க ஐயா. 3 வருஷமா இங்கே இருக்கோம். ஊருக்கு போகவே முடியலை. இப்போ தான் எல்லா கடனையும் அடைச்சேன். கணக்கு தீர்க்கிறப்ப ஊருக்கு போக முடியுமான்னு பார்க்குறேன். அப்பா அம்மாவை கூட பார்க்க முடியாமல் ஏங்கி போயிருக்கா. அதனால தான் உடம்பு முடியாமல் போயிருச்சு. எப்படியாவது அவளை காப்பாற்றுங்க ஐயா. அவளுக்கு நிறைய ஊசிகள் போட வேண்டியிருக்கு. முதல்ல நான் கொடுக்குற மாத்திரையை அவளுக்கு கொடு என்று டாக்டர் சொல்ல, நீங்கள் தாயா எங்களுக்கு சாமி என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவரது காலை தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டான். கருப்பன் மருத்துவர் சொன்னதை வள்ளியிடம் சொன்னான். உனக்கு நிறைய ஊசி போட வேண்டியிருக்குதான். வேலை முடிஞ்சதும் தினமும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 1 வாரம் வேலைக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை மாமா, எனக்கு லீவு வேண்டாம். நடக்க முடிகிற வரைக்கும் வேலைக்கு போகிறேன் என்றாள் வள்ளி. அறையில் சுருண்டு படுத்து கொண்டு தேம்பத் தொடங்கினாள். எனக்கு சரியாகும்னு தோணலை மாமா. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? புது வைத்தியர் ரொம்ப நல்ல மனுஷன், அன்பானவர். நீ சரியாகி விடுவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரை நாம் நம்பலாம். மீதி ஆண்டவன் முருகன் பார்த்துக்குவான். டாக்டரின் வழிகாட்டுதலின்படி கருப்பன் வள்ளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். டாக்டர் ஊசி போட்டுவிட்டு மேலும் ஊசிகள் போடுவதற்காக 1 நாள் விட்டு 1 நாள் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வரும்படி கூறினார். சாயங்காலம் இவளை கூட்டிட்டு வரலாம் ஐயா என்று கருப்பன் கேட்டான். ஏன், காலையில் அழைத்து வா என்றார் டாக்டர். காலையில் வேலைக்கு போகிறான் ஐயா. இந்த நிலையில் வேலைக்கு போகிறாளா? எப்படி முடிகிறது? டாக்டர் திகைத்து போனார். வேலைக்கு போகாட்டி சம்பளம் கிடைக்காது. ஊருக்கு போக முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்குறோம். அதோட வேலைக்கு போகாமல் இருக்க மேஸ்திரி விட மாட்டாங்க. அடடா, சரி, மாலையில் வாங்க. கருப்பன் வள்ளியை அழைத்து கொண்டு திரும்பினான். அந்த ஆண்டு மழை காலத்திற்கு ஒரு முடிவே இல்லை போல் தோன்றியது. அடைமழை வழக்கமாக நவம்பர் தொடக்கத்தில் நின்றுவிடும். பின்பு விட்டுவிட்டுத்தான் மழை வரும். இடையிடையே இதமாக சூரியனும் ஒளி வீசும். ஆனால் நவம்பர் மாதம் பாதி கடந்த பின்பும் கூட
தொடர்ந்து கடும் மழை கொட்டி கொண்டிருந்தது. வள்ளிக்கு போடப்பட வேண்டிய ஊசிகள் அனைத்தும் போடப்பட்டு விட்டன. ஆனால் அவள் நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் தெரியவில்லை. டாக்டர் கருப்பனிடம் வள்ளி எழுந்து நடமாட முடியாத நிலையை நெருங்கி கொண்டிருக்கிறாள் என்றார். கூடவே அவளை இனியும் வேலை செய்ய அனுமதிப்பது ஆபத்தாக முடியும் என்றும் எச்சரிக்கை செய்தார். அன்றிரவு வள்ளியை பார்ப்பதற்காக கோல் மேஸ்திரி வந்தான். டாக்டர் உடனடியாக வள்ளியை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டுமென்று சொல்லியுள்ளதாக கருப்பன் கூறினான். இன்னொரு வாரமும் அவளால் வேலை செய்ய முடியாதா என்று எரிச்சலுடன் கேட்டான் மேஸ்திரி. இவளால் நடக்கவே முடியல, இவ எப்படி கொழுந்து கொள்ளுவா என்று கருப்பன் சொல்ல, நல்லா கடன்ல கடந்து அவஸ்தைப்படு என்று சொல்லி மேஸ்திரி கோபத்துடன் வெளியேறினான். கருப்பன் வள்ளியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். டாக்டர் வள்ளிக்கு ஒரு படுக்கையை அளித்து அங்கேயே உணவு அளிக்கப்படும் என்றும் தனது அனுமதி இல்லாமல் வேறெந்த உணவையும் அவளுக்கு தந்துவிடக்கூடாது என்றும் கண்டிப்பாக கூறிவிட்டார். சிகிச்சைக்கும் ஓய்விற்கும் பிறகு வள்ளியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரிந்தன. கருப்பன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. கணக்கு எப்போ முடிக்க போறாங்க வள்ளி கேட்டாள். ஜனவரி மாதம் நடுவுலன்னு மேஸ்திரி எங்ககிட்ட சொல்கிறான். முருகன் தான் என்னை இந்த நோயிலிருந்து காப்பாற்றணும். ஒரு மாதத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஊரில் பட்டினி கிடந்தாலும் சரி, இங்கே திரும்பி வரவே கூடாது என்றாள் வள்ளி. எவனோ முன்பின் தெரியாத ஒருத்தனை நம்பி ஏமாந்து முட்டாள்தனமா ஊரை விட்டு வந்துட்டோம். இனிமே அப்படி செய்யவே கூடாது என்றான் கருப்பன். மேஸ்திரி சங்கரபாண்டியனும் அவனது உதவியால் திருமலையும் இரவு நேரத்தில் சங்கரபாண்டியனின் அறையில் உட்கார்ந்து அலுவலகத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட தொழிலாளர்களின் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். கருப்பன் வள்ளியோட கணக்கை கொஞ்சம் பாருங்கண்ணே. அவள் ஆஸ்பத்திரிக்கு போய் 2 வாரம் ஆச்சு. கடன் ஏறி போயிருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் திருமலை. அக்டோபரில் அவள் 15 நாள் வேலை செஞ்சிருக்கா. நவம்பரில் 10 நாள். டிசம்பரில் வேலையே செய்யலை. ஆனால் கருப்பன் ஒரு நாள் கூட விடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். அவன் ஒரு நல்ல கூலிடா. அவனை அடுத்த வருஷமும் வச்சுக்க பார்க்கணும். ஒரு வேளை அவங்க ஊருக்கு போனாலும் திரும்பி இங்கே கொண்டாட பார்க்கணும். அந்த பையக்கிட்ட இனிமேல் நல்லபடியாக நடந்துக்க என்றான் சங்கரபாண்டியன். வள்ளி இங்கே திரும்பியே வரமாட்டா. கருப்பனையும் வரவிட மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவள் பொழைப்பாளான்னு தெரியலையே. அவள் ஆபத்தான நிலையில் இருக்கான்னு கருப்பன்கிட்ட டாக்டர் சொன்னதா சொல்கிறாங்க. கருப்பன் துக்கத்திலேயே மூழ்கி போய் கிடக்கிறான். ஆமாம், அந்த டாக்டர் என்கிட்டையும் அப்படி தான் சொன்னா. அவள் செத்தா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு வேற சொன்னான். இங்கே நான் கூட்டிட்டு வராட்டி கருப்பனும் வள்ளியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சோறு இல்லாமல் செத்திருப்பாங்க என்றான் சங்கரபாண்டியன். கருப்பன் டாக்டரிடம் சென்று வள்ளியின் நிலையில் ஏதாவது முன்னேற்றம் தெரிகிறதா என்று விசாரித்தான். அவன் நிலைமை மோசமடையல, அதுவே ஒரு ஆறுதலான விஷயம்தான் என்றார் டாக்டர். டிசம்பர் 24ஆம் தேதி விடுமுறை என்பதால் கருப்பன் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே இருந்தான். ஒரு நிமிடம் கூட வள்ளியை விட்டு அகலவில்லை. எல்லோரும் பண்டிகையை வீட்டில் கொண்டாட வேண்டும் என்ற விருப்பத்துடன் டிஸ்சார்ஜ் வாங்கி கொண்டு சென்று விட்டதால் மருத்துவமனை வெறிச்சு ஓடி கிடந்தது. வள்ளியின் நிலைமை மோசமானதாக இருந்ததால் டாக்டர் அவளை மட்டும் அனுப்ப மறுத்து விட்டார். எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க, நான் மட்டும் தனியாக இங்கே கிடக்கேன். வள்ளி கண் கலங்கினாள். உனக்கு மட்டும் நல்லபடி ஆயிடுச்சுன்னா மாரியம்மனுக்கு எஸ்டேட்டில் இருக்கிறதுலையே நல்ல சேவலாக பார்த்து பழி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். கருப்பன் உணர்ச்சி வசப்பட்டு அழுத்தி சொன்னான். வழிச்செலவுக்கு போதுங்கிற பணம் இருக்கும்னு நினைக்கிறியா மாமா? ஆமாம், திருமலை மேஸ்திரி கிட்ட கேட்டேன். உனக்கு 10 ரூபா கடன் இருக்கான், எனக்கு 35 ரூபா வர வேண்டியிருக்கு. அதனால் கையில் 25 ரூபா கிடைக்கும் வள்ளி. கருப்பன் ஆதரவாக பேசினான். உன்னோட வீட்டுக்கு வரத்துக்கு வேணுங்கிற உடல் பலத்தையும் நல்ல சுகத்தையும் அந்த முருகன் தான் எனக்கு கொடுப்பான். ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கிட்டே இருக்கேன் வள்ளி. கணக்கு முடிக்கிறதுக்கு இன்னும் 20 நாள் இருக்குது. அப்பா அம்மா நம்மளை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? டிசம்பர் 25ஆம் தேதி விடுமுறை. அன்று கருப்பன் நாள் முழுவதும் வள்ளியுடனே இருந்தான். எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு மாமா. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம்னு நினச்சாலே உடம்பெல்லாம் புல்லரிக்குது என்றாள் வள்ளி. 3 பயங்கரமான வருஷங்க இந்த எஸ்டேட்டில் இருந்துட்டோம். எம்பெருமான் முருகன் இந்த எஸ்டேட் வாழ்க்கையை நல்லபடியாக முடிச்சு வச்சிடுமா. நம்மோட ஊரில் கிராமத்தில் நாம் கால் வைக்கிற வரைக்கும் அவன் நம்ம கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் என்றான் கருப்பன். மறுநாள் மாலை வேலையிலிருந்து வந்து சமைத்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வந்து கருப்பனை உடனே மருத்துவமனைக்கு போகும்படி சொன்னான். கருப்பனை உடனே அனுப்ப சொல்லி டாக்டர் சங்கரபாண்டியனுக்கு சொல்லி அனுப்பியிருந்தார். அவன்தான் இந்த ஆளை அனுப்பியிருந்தான். கருப்பன் பயந்தோடி மருத்துவமனை அடைந்து வார்டுக்குள் நுழைந்ததும் டாக்டர் வள்ளிக்கு ஊசி போட்டு கொண்டிருப்பதையும் மெடிக்கல் கூலி அவளை அழித்து பிடித்து கொண்டிருப்பதையும் கண்டான். வள்ளிக்கு கடுமையான வலிப்பு வந்திருந்தது. அவள் வாயிலிருந்து நுரைதல்ல கைகளும் கால்களும் நீண்டு விரைந்திருந்தன. அவளுக்கு சுத்தமாக சுயநினைவே இல்லை.
கருப்பனை அவள் பக்கத்திலேயே உட்கார வைத்து ஏதாவது அவசரம் என்றால் தனக்கு தகவல் கொடுக்கும்படி டாக்டர் கோரினார். டாக்டர் ஐயா, இவளுக்கு நல்லாயிருமா? கருப்பன் கவலையுடன் கேட்டான். சொல்ல முடியாதப்பா, என்னால என்னென்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்கிறேன், மற்றதை கடவுள்கிட்ட விட்டுடலாம். கருப்பன் வள்ளியின் அருகே உட்கார்ந்து அவள் கரத்தை எடுத்து மடியில் வைத்து கொண்டான். நேரங்கள் கடந்தாலும் வள்ளிக்கு நினைவு திரும்பவே இல்லை. நள்ளிரவுக்கு பின்பு வலிப்பு அடிக்கடி வரத் தொடங்கியது. அதிகாலையில் 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை வலிப்பு தொடர்ந்து வரத் தொடங்கியது. வள்ளி விழித்தெழ மாட்டாள் என்ற பயம் கருப்பனுக்குள் தலை காட்டத் தொடங்கியது. ஊருக்கு போக வேண்டிய நிலை வரும்போது வள்ளி இப்படி படுத்து கிடக்கிறாளே என்ற நினைப்பால் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். டாக்டர் வந்து வள்ளியின் நாடி பிடித்து பார்த்துவிட்டு ஊசி போடாமலேயே திரும்பி சென்றார். கருப்பன் துள்ளி எழுந்து பின்னே ஓடி அவர் கால்களை கட்டி கொண்டு, டாக்டர் ஐயா, வள்ளியை காப்பாத்துங்க என்று கதறி அழுதான். டாக்டர் மென்மையாக தன்னை விடுவித்து கொண்டு உடனே திரும்பி வந்து விடுவதாக கூறிவிட்டு விலகிச் சென்றார். ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. இனி நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்பதை கருப்பன் புரிந்து கொண்டான். குளிர்ந்த வேர்வை ஆறாக பெருகியது. அவன் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அங்கிருந்த மெடிக்கல் கூலி அவனை சாந்தப்படுத்த ஒரு கப் காப்பியை நீட்டி பருகச் சொன்னான். கருப்பன் தலையசைத்து மறுத்துவிட்டு மனைவியையே உத்து பார்த்து கொண்டிருந்தான். வள்ளி விட்டு விட்டு மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அவள் உடல் குளிர்ந்து வந்தது. 2 சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. திடீரென்று வள்ளியின் உடல் பயங்கரமாக ஒரு குலுக்கு குலுங்கியது. அவள் வாயிலிருந்து இரத்தம் வழிய கருப்பன் உலகில் தன்னந்தனியாகிவிட்டான். நெஞ்சை பிளக்கும்படி கதறிய கருப்பன் மனைவியின் உயிரற்ற உடல் மீது விழுந்து இறுக பற்றி கொண்டான். டாக்டர் சங்கரபாண்டியன் மேஸ்திரிக்கு சொல்லி அனுப்பினார். சங்கரபாண்டியன் திருமலையையும் வேறு சில ஆண் பெண் கூலிகளையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான். அவர்கள் வள்ளியின் உடலை தங்கள் லைனுக்கு எடுத்துச் சென்றனர். கருப்பன் அறையை அடைந்தவுடன் அவள் மீது விழுந்து புரண்டு விரக்தியும் வெறுமையும் மேலிட கதறி கதறி அழத் தொடங்கினான். அங்கிருந்தவர்கள் ஏதேதோ சொல்லி அவனை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அடியற்ற பள்ளத்தில் வீழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற நிலையில் இருந்த கருப்பனின் காதுகளில் எதுவுமே விழவில்லை. கருப்பன் கதறி கதறி அழுது கொண்டிருக்க வள்ளி அடக்கம் செய்யப்பட்டாள். கருப்பன் மறுநாள் முழுவதும் அறையிலிருந்து வெளியே வரவே இல்லை. கருப்பனின் அறைக்கு வந்த திருமலை, கருப்பன் நாளை காலை வேலைக்கு போக வேண்டும் என்று மேஸ்திரி சொல்லி அனுப்பியதாக கூறினான். இறுதிச் சடங்குக்கு ஏராளமான பணம் செலவாகிவிட்டது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக வேலைக்கு போகாவிட்டால் திரும்பவும் கடனில் மாட்டிக்கொள்வான் என்றும் சொல்லிவிட்டு போனான். அரை தூக்கத்தில் புரண்டு கொண்டிருந்தவனுக்கு விடியற்காலை ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அதில் ஒரு கனவும் வந்தது. அவன் மயிலோடையில் தனது குடிசையில் அம்மாவுடனும் வள்ளியுடனும் இருக்கிறான். குடிசை புத்தம் புதியதாக தோன்றியது. நன்கு உடையணிந்திருந்த வள்ளியின் காதுகளில் தங்க வளையங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அம்மா கூட புதிய வெள்ளைச்சேலை அணிந்து சுறுசுறுப்பாக நடமாடிக்கொண்டிருந்தாள். அடுப்பில் உலை அரிசி கொதித்து கொண்டிருந்தது. காய்கறிகள் குவிந்து கிடந்தன. காய்கறிகளை வெட்டு, சோம்பேறி பயல. அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி நடனமிட்டது. கருப்பன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். தான் மயிலோடையில் அல்ல, குமரிமலை எஸ்டேட்டில் தன்னந்தனியாக தன் அறையில் படுத்து கிடப்பது நினைவுக்கு வந்தது. திருமலை அவன் கையை பிடித்து இழுத்து, எந்திரல, வேலைக்கு நேரமாச்சு என்று கத்திக் கொண்டிருந்தான்.